கிடைக்கல. ஒரு நாள் கிடைச்சிச்சு டைம் பிரச்சனை இல்லை. சரி. பார்த்துட்டு பாடத்துக்கு போவோம். சின்ன ஹேவுடைய பாடம் தான் கடைசி பாடம். ஓதுவோம்டா. يا أيها إي الإنسان إي إي إنك يا كادح أيها الإنسان அதுலயும் ஈ ஈகுது. பிய புரியும். பிய புரியும். يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه திருப்பி போதுங்க. يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدح فملاقيه ரெண்டாவது. وإذا الوحوش حشرت மூணாவது. فجعله غثاء பிழை. أهوى பிழை. எப்படிப்பா? فجعله غثاء ஆ? أهوى என்ன என்ன மாறுதே மாறுதே. أهوى சரியா ஓதணும். ராகம் படிதான். فجعله غثاء أهوى அஹ்வ அஹ்வ ஹேட சவுண்ட் வரணும். فجعله غثاء أحوى. فجعله غثاء أهوى good. وإذا البحار فجرت திருப்பி போதுங்க. وإذا البحار فجرت good. Number 5. وإذا الوحوش حشرت திருப்பி போதுங்க. கொஞ்சம் டோன் மாறுது. وإذا الوحوش حشرت. وإذا الوحوش حشرت அன்றைக்கு அடுத்த எழுத்துக்கு போவோம். இதுல முக்கியமான விஷயம் ஒண்டி ஓய் காட்டுங்க அப்படியே. إن كل نفس ما பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா. சரி, 3 கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி? முதல் கேள்வி purple letters எஸ். தமிழ் ரீட் எனக்கு பண்ணிடலாம். தமிழ் ரீட் பண்ண சரியா? சரி, நான் 3 கேள்வி சொல்றேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? சரி இந்த பாக்ஸுக்கு தானே இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்குள்ள நம்மளோட கொஸ்டின் எல்லாம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரி இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எது? இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு சர்க்கிள் பண்ணிக்கிறதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எது? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ம. ஆன்சர் பிழை. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு உரிய சிம்பிள்ஸ் எது? குறியீடு அடையாளம் எது? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு உரிய சிம்பிள்ஸ் எது? ஷத்தும் ஃபத்ஹத்தும். ஷத்தும் ஃபத்ஹத்தும். ஷத்தும் ஃபத்ஹத்தும், அது சரி. எப்படி கண்டுபிடிச்ச? மூணாவது கேள்வி. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மேல அது ஸ்ட்ரெயிட் ஆகிக்குது. சரி, இதுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்க எக்ஸ்பிளனேஷன் நாங்க பார்ப்போம். சரியா? இதான் அந்த சரி சொல். நான் சொல்ல தனி எடுத்துக்கிறேன். அந்த சொல்ல நான் இப்படி போடுறேன். இதான் அரபிக் எழுதுற மெத்தட். அரபிக் மெத்தட்ல எப்படி இந்த சொல்ல எழுதுறாங்கன்னு பாருங்க.
அம்புக்குறி வார ஸ்டைல் நான் சொல்லி எழுதிக்கிறானா? சரி. சரி, இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வர எழுத்து என்ன? இப்படிதான் வருது. ஓ. அப்படிதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். என்ன எழுதுற ஃபர்ஸ்ட் லெட்டர்? அலிஃப். அலிஃப் அல்ல. ஏன் வராது அலிஃப்? அலிஃப் வசனத்துல ஸ்டார்ட்ல வர நேரம் பின்னுக்கால் உள்ள எழுத்தோட ஜாயின் பண்ண இயலாது. எங்கேயும் ஜாயின் பண்ணாது. இப்படிதான் வரும். அலிஃப் லாம், அலிஃப் தே. முதலாவது வார அலிஃப் வந்து என்ன செய்யக்கூடாது? அது போற வரலத்தோட ஜாயின் பண்ண ஜாயின் இயலாது. பண்ணது. இங்க என்ன செஞ்சுக்கிற அப்ப? ஜாயின் பண்ணி. ஜாயின் பண்ணி. அப்ப என்ன எழுத்தாகும் இது? லாம். லாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னப்ப? லாம். லாம். செகண்ட் ஐடியா. செகண்ட் லெட்டர் என்ன? மா. மீம். தேர்ட் லெட்டர் என்ன? அலிஃப். அலிஃப். சரியான, இப்ப கிளியர் தானே? ஓ. இதைத்தான் நான் சொல்றேன். எப்படி என்றால் அரபு லெட்டர்ல அரபிக் எழுதுற டிசைனுக்கு தானே, அரபு எழுதுற டிசைன், அந்த டிசைனை வச்சு தான் இந்த சொல்ல நாங்க கண்டுபிடிக்கணும். எந்தெந்த எழுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, எது செகண்ட் வருதுன்னு சொல்லி. சரியா? சரி. சரி, இப்ப இதுக்கு மேல வர அடையாளங்களை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டால், நல்லா கேட்கணும். அடையாளங்களை கண்டுபிடிக்கிற எப்படி என்றால், இப்ப எங்களுக்கு இதுல விளங்கிட்டு, இப்ப இந்த இதுல வந்து எங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சரி. ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர். இதுதானே? ஃபர்ஸ்ட் லெட்டர் லாம், ஓ. செகண்ட் லெட்டர் மீம், தேர்ட் லெட்டர் அலிஃப். அலிஃப். இப்ப இதுல அலிஃப் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு கூடிய அடையாளம் என்னன்னு சொன்னால், அதை எப்படி அதை கண்டுபிடிக்கிற மெத்தட் என்னென்றால், இந்த சைட்ல நாங்க ஓதிக்கொண்டு இருக்கிற சைடுக்கு தானே, இந்த சைட்ல இருந்து பார்க்குற நேரம் ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் கோயிங் டு ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓ. ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் எது? ஷத்தும் ஃபத்ஹா. பத்து. அப்ப இதுக்கு ஷத்தும் ஃபத்ஹா வந்துடும். செகண்ட் சிம்பிள்ஸ் எது? திருப்பியும் ஷத்தும். ஷத்தும். அது எதுக்கு போகும்? மீமுக்கு போயிடும். மீ. அவ்வளவு விஷயம். அலிஃபு கொண்டும் இல்லை. விளங்கிட்டா இப்ப? அஹ், ஓ, அது நடுவுல கேப் இருந்தாலும் அப்படியா? நடுவில் கெப் சொன்னா எதுல கெப்? நினைக்கு இதுலையா? இல்ல. அஹ், இப்ப ரெண்டு ஷத்துக்கும் சிம்பிள்ஸுக்கும் ம். அது ரெண்டுல கேப் இருந்தா? சரி, இங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த லிமாவை எடுக்கும். இந்த சொல்ல எடுக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் லாம், செகண்ட் லெட்டர் மீம், தேர்ட் லெட்டர் அலிஃப். அப்படித்தானே? ஓ. சரி, இப்ப லாமுக்கு என்ன இது? ஷத்தும் கஸ்ரத்தும். வெரி குட், வெரி குட். ஷத்தும் கஸ்ராம் ஒன்று கொண்டு நேரா வந்திக்குது. ஷத்தும் கஸ்ராம் மீமுக்கு என்ன இது? ஃபத்ததும். ஃபத்ஹத்தும். அலிஃபுக்கு என்ன இது? ஒன்றும் இல்ல. ஒன்றும் இல்லை. அப்ப எப்படி ஓதணும் இதை? சொல்ல எப்படி உச்சரிக்கிறது? கல்லிம. வல்லீம. இந்த சொல்ல எப்படி உச்சரிக்கிறது? நஃப்ஸி. நஃப்ஸில்ல. நஃப்ஸில்லம்ம. குழம்பப்படாது. இதுல குழம்பப்படாது. இதுக்கு போற குழப்பம் வந்துச்சுன்னு சொன்னா அயாத் இந்த பாடத்தை மறந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு சரி. குழப்பம் வரையலாது. சரி. நான் இன்னைக்கு புதிய பாடத்தை சொல்லி தரல. நீ என்ன செய்யுங்கண்டால் அயாத் இந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகத்தில் நிக்கிறதுக்கு நான் ஐடியா தரேன். குர்ஆன்ல போயிட்டு இந்த மாதிரி சொற்கள் வர வசனங்கள்ல மட்டும் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் இதுல உதாரணத்துக்கு 2 வசனம் தந்திக்கிறேன். ஓ. நிறைய தரையலாது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? குறைஞ்சது ஒரு 5 இடங்கள்ல சரி நீங்க குரல்ல தேடணும். சரி. தேடி அந்த இடங்கள்ல என்ன சரி டவுட் இருந்தால், இது அல்லாத வேறு என்ன சரி வித்தியாசமான டவுட் உங்களுக்கு வரும் என்று சொன்னால், கட்டாயம் எங்களுக்கு எடுத்துட்டு வந்து இன்ன சூறால இப்படி வந்திருக்கிற சேர், இது டவுட்ல இருக்குது, இதை நாங்க எப்படி பார்க்கலாம், இது என்ன விஷயம் இருக்குது என்கிறத என்ன சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். சரி. நல்லமா. விளங்கிச்சா? லாம் மீம் அலிஃப் பாடம் லம்மா. ஓ. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.